ஹராமான செல்வங்கள்ல ஆக ஒரு பெரிய மோசடியான செல்வம் தான் இன்றைக்கு சமூகத்தில் இறந்தோருடைய சொத்துக்களை பிரிக்காம அந்த சொத்தை அப்படியே வச்சுக்கிறது, அதை யாராவது ஒருத்தர் அனுபவிக்கிறது. அது பொது சொத்து. அந்த பொது சொத்தை பிரிக்காம அனுபவிச்சான்னு சொன்னா இது பெரிய ஹராம். இது உலகத்தில் ஆகப்பெரிய மோசடி இந்த மோசடி தான். இதை யாருமே கடைபிடிக்கிறதே கிடையாது. எவ்வளவோ நாமளும் சொல்லிட்டோம், கடைபிடிக்கிறது இல்லை. ஒரு ஊர்ல நடந்த ஒரு சம்பவம். அது ஒரு மனிதர், அவருக்கு என்னங்க ரெண்டு பசங்க, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க, இன்னொரு பையன் சின்ன பையனா இருக்கும்போது அவரும் மனைவி எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அந்த சின்ன பையன் கொஞ்சம் விளக்கம் வருது, ஒரு 20-22 வயசு வருது. அண்ணன் ஃபேமிலியோடு இருக்கிறாரு. எனக்கான சொத்தை கொடுங்க, எனக்கான சொத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், அல்லாஹ் மீது சத்தியமா இதெல்லாம் அத்தா சொத்து இல்லைப்பா, நான் சம்பாதிச்சது அப்படிங்கிறான். அந்த பையன் கொஞ்சம் விவரமான பையன், எல்லாம் இவன் சொல்றது உண்மையா இருந்தா, இதை இவன் சம்பாதிச்சிருந்தா அவனுக்கு நீ பரக்கத்து செய். இவன் சொல்றது போய், என் தந்தையினுடைய செல்வத்தை எனக்கு தராம அபகரிக்கிறான்னு சொன்னா இவன் விஷயத்துல உன்னுடைய அற்புதத்தை எனக்கு நீ காட்டணும்னு சொல்லி, அவ்வளவுதான். அந்த பையன் எந்த நேரத்தில் அந்த துவா செஞ்சானோ கொஞ்ச நாள்ல அந்த அண்ணன் வீட்டில் ஒரு கேஸ் வெடிச்சு எல்லாரும் மூத்த போயிட்டான். எல்லாம் அல்லாஹ் சும்மா விட மாட்டான். ஹதீஸ்ல வருது, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவுக்கும் எனக்கும் இடையில எந்த திரையும் கிடையாது. அல்லாஹ் சத்தியம் செய்றான், லஅன்சுரன்னக வலவ் பஅத ஹீன், நான் உனக்கு உதவி செய்வேன் சில காலங்கள் ஆனாலும் சரி. பாதிக்கப்பட்டவர் முஸ்லிம் அல்லாதவரா இருந்தாலும் சரி, காஃபிரா இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹ்ட்ட கையேந்திட்டார்னா அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்கும் அந்த துவாவுக்கும் மத்தியில எந்த விதமான தடுப்பும் திரையும் கிடையாது. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் அந்த விஷயத்தில் நிறையவே அநியாயங்கள் செய்கிறோம். அந்த விஷயத்தில் யாரும் மார்க்கத்தை கடைபிடிக்கிறது கிடையாது.